வீட்டில் ஹோமம் எதனால் செய்கிறார்கள் தெரியுமா? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு ஹோமம், பிறகு வீடே சொர்க்கம்தான். வீட்டில் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதற்கேற்ப சரியான ஹோமத்தை செய்ய வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு சிறப்பான ஹோமம் உள்ளது. குடும்ப அமைதி, தொழில் முன்னேற்றம், திருமண தடைகள், குழந்தைகள் பாக்கியம், உடல் நலம், பொருளாதார சிக்கல் போன்ற எந்த பிரச்சனைக்கும் ஹோமம் செய்வதன் மூலம் தீர்வு காணலாம். ஹோமம் என்பது வேத பரம்பரையில் மிக முக்கியமான ஆன்மீக வழிபாடாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் நடக்கும் சில பிரச்சனைகள் கர்ம பலன்களின் விளைவாகவோ, கிரக தோஷங்களால் வந்ததோ அல்லது நேர்மறை ஆற்றல் குறைவதாலோ ஏற்படலாம். இது போன்ற சூழ்நிலைகளில் வீட்டில் ஹோமம் நடத்துவது மகத்தான பலனை தரும். ஹோமம் செய்யும் இடத்தில் சக்தி வாய்ந்த தெய்வீக ஆற்றல் நிலைத்து மக்களுக்கு புண்ணிய பலன் சேர்க்கும். வீட்டில் தொடர்ச்சியாக ஏற்படும் சில பிரச்சனைகளுக்கு குறிப்பிட்ட ஹோமங்களை செய்வதன் மூலம் தீர்வு காணலாம். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அடிக்கடி சண்டை அல்லது மனக்கிளர்ச்சி ஏற்பட்டால் ஸ்ரீ மகா மிருத்யுஞ்சய ஹோமம், சுதர்சன ஹோமம் போன்றவை செய்வது நல்லது. இது மன அமைதியை ஏற்படுத்தி உறவுகளில் நல்லிணக்கத்தை கொண்டு வரும். தொழில் வளர்ச்சியில் தடைகள், பணவரவு குறைவு போன்ற பிரச்சனைகள் இருந்தால் லக்ஷ்மி குபேர ஹோமம், பகவதி சீதாலட்சுமி ஹோமம், சந்திர ஹோமம் ஆகியவற்றை செய்வது சிறந்தது. இது வீட்டில் செழிப்பு பெருக்கும். புதிய வீடு வாங்குதல், தொழில் தொடங்குதல் போன்ற விஷயங்களில் தடை ஏற்பட்டால் கேது ஹோமம், நவக்கிரக ஹோமம், கணபதி ஹோமம் போன்றவை மிக பயனளிக்கக்கூடியவை. இவை தடைகளை நீக்கி முயற்சிகளை வெற்றியாக முடிக்க உதவுகிறது. பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் குறையும் போது சரவண பூஷண ஹோமம், ஹைகிரீவ ஹோமம் போன்ற ஹோமங்களை மேற்கொள்ளலாம். இது கல்வியில் சிறந்து விளங்க பிள்ளைகளுக்கு நல்ல புத்திசாலித்தனத்தையும் மன உறுதியையும் அளிக்கும். திருமண தடைகளை சரி செய்ய பார்வதி பரமேஸ்வர ஹோமம், ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், கேது தோஷ பரிகார ஹோமம் செய்யலாம். இதனால் விரைவில் நல்ல வாழ்க்கை துணையை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுமென்றால் ஸ்ரீ சந்திர ஹோமம், புத்திரலாப ஹோமம், கார்த்திகேய ஹோமம் போன்றவை சிறந்த பலன் தரும். வீட்டில் தோஷம் ஏற்பட்டால் நவக்கிரக ஹோமம், சுதர்சன ஹோமம், மகா கணபதி ஹோமம் செய்வது நல்லது. இது வீட்டில் கெட்ட சக்திகளை நீக்கி சாந்தியையும் ஸ்ரீ வைத்தியத்தையும் அளிக்கும். உடல் நலம் சரியாக இல்லாமல் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருப்பின் தன்வந்திரி ஹோமம், மிருத்துஞ்சய ஹோமம், ஆயுஷ் ஹோமம் செய்தால் நோய் தீர ஆரோக்கியம் மேம்படும். மன அழுத்தம், குழப்பம், வீடு அமைதியாக இல்லாமை போன்ற பிரச்சனைகளுக்காக ருத்ர ஹோமம், சந்திர ஹோமம், மந்திர ஹோமம் செய்து வருவது சிறப்பு. வீட்டில் ஏற்படும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் அதற்கேற்ப ஹோமம் செய்வதால் நேர்மறையான ஆற்றல் உருவாகி வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் எந்த ஹோமம் செய்ய வேண்டும் என்பது குடும்ப பிரச்சனைக்கேற்ப தீர்மானிக்க வேண்டும். சிறப்பு ஆலோசனை பெற்ற பிறகு சரியான முறையில் ஹோமம் நடத்தினால் அதனால் கிடைக்கும் ஆன்மீக பலன்கள் நீடித்திருக்கும். இதனால் வீடு ஒரு புனித ஸ்தலமாக மாறி அனைவருக்கும் அமைதியும் செழிப்பையும் வழங்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.